ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு ஜேஎஸ்கே சேனல். இன்றைக்கி நான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக கட்டி எடுத்துன்னு போகிற மாதிரி சட்னி அது ரெடிமேடாக நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணால் அதை வந்து நம்ம ஒரு சின்ன டப்பியில் போட்டு அதுக்கு வந்து தண்ணியோ இல்லை தயிரோ இல்லை எண்ணெயோ விட்டு குழச்சி தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதுதான் சொல்லி தர போகிறேன். இதுக்கு வந்து வேர்க்கடலை, ஒற்றைக்கடலை, மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் வந்து ஆப்ஷனல், பெருங்காயம், புளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதுக்கு இந்த ஸ்பூன் தான் அளவு எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் 3 வேர்க்கடலை போட்டேன். ஓகே, இப்போ உடச்சக்கடலை போட போகிறேன். அதே மாதிரி பாருங்கள், 3 உடச்சக்கடலை போட்டுருக்கேன். எல்லாமே வெறும் வாணால் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது எப்போ நம்ம பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாம் ஹோட்டல்கிட்ட புக் பண்ணிட்டு ரிசர்வேஷன்லாம் பண்ண பிறகு கிளம்புறதுக்கு ஒரு 4 நாள் 3 நாள் இந்த மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வெறும் வாணால் தான் அதை போட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இது வறுத்துருக்கு. இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு எனக்கு வண்டவாசிலேருந்து ஊரில் எடுத்து வந்து கொடுத்தா. ஸோ ஆல்ரெடி சொல்லலாம் இதை ஜாஸ்தி வறுக்க வேணாம் நீன்னு. ஸோ இப்படியே இருக்க பாருங்கள். இதை எடுத்து தனியாக ஒரு அந்த கப்பில் நான் போட்டுப்பேன். ஜஸ்ட்டு இந்த சூட்டில், அதாவது வறுக்கணும்னு இல்லை, நான் அதை வேணாம் பாருங்க ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதை சும்மா இந்த சூட்டில் வந்து இதை வந்து கொஞ்சம் இப்படி ஒரு ஃப்ரை மாதிரி இந்த சூட்டில் பண்ணி இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நான் ஜஸ்ட் அந்த சூட்டில் பண்ணது. இப்போ இதை எடுத்து அந்த பிளேட்டில் நான் கொட்டிப்பேன். இப்போ இதுக்கு சின்ன துண்டு இஞ்சி இது போடுறேன். புளி எடுத்து வச்சேன் இல்லையா, இது பெருங்காயம், ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி அந்த இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து அந்த உடச்சக்கல்லையோடு சேர்க்க போகிறேன். இதுக்கு 3 மிளகா சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் அந்த பச்சை மிளகா இல்லை, காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். எல்லாமே வெறும் வாணால் ட்ரையாக தான் வறுக்கிறேன். பாருங்கள், இது நல்லா எடுத்து இப்போது கருவேப்பிலை போட்டுட்டு போகிறேன். இப்போ நான் வந்து கருவேப்பிலை போடுறேன். நான் கருவேப்பிலை எப்பவுமே நல்லா கொஞ்சம் அதை வந்து அலம்பிட்டு தொடச்சிட்டு போடுவேன். நீங்கள் வந்து இதில் தேங்காய் சேர்த்து கூட போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். நாளைக்கு கிளம்புறீங்கன்னா இன்றைக்கி அதில் தேங்காய் சேர்த்து பொடி பண்ணி இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நம்ம ஏசி ரூமில் தான் இருப்போம், அப்புறம் ஏசி காரில் தான் போகிறோன்னா தாராளமாக அந்த பவுடரை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சம்டைம்ஸ் நமக்கு அந்த வெளியில் வாங்குற அந்த சட்னி ஒத்துக்காதே இல்லை அப்படின்றவங்களாம் கூட இது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வெறும் தோசையோ இட்லியோ நம்ம சப்பாத்தியோ வாங்கினா கூட இதை வந்து நம்ம தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா இதுவாக இருக்குது. இப்போ நான் இதை சேர்த்துறேன். ஓகே, பாருங்கள் என்னென்ன அரை வறுத்து வச்சுருக்கேன்னு. ஒற்றைக்கடலை, கருவேப்பிலை, மிளகா, இஞ்சி, பெருங்காயம், புளி, அப்புறம் வேர்க்கடலை எது தனியாக வச்சுருக்கேன்னா வேர்க்கடலையெல்லாம் மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா அது பவுடராக வராது, உருண்டை மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து வைப்பரில் போட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் அரைச்சிட்டு வைப்பரில் போட்டு ஒரு சுற்றினீங்கன்னா அது பவுடர் நல்லா வந்துடும். அது நான் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். எக்ஸப்ட் வேர்க்கடலையை தவிர. எப்பவும் போல் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டாக ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ இதை போடுறேன். நான் இதை போட்டுட்டு வைப்பரில் தான் அவர் பண்ணுவார். பாருங்கள், இப்போ பாருங்கள், அவர் அதில் போட்டோடனே இந்த வைப்பரில் தான் பண்ணார். இது இன்னும் கொஞ்சம் அரையணும். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா அரைஞ்சிருக்கு. இப்படி தான். இல்லை நீங்கள் தேங்காய் வேணால் தேங்காய் சேர்த்து வச்சுக்கலாம். கிளம்புறப்போ கூட நம்ம அதாவது முதல் நாள் கூட தேங்காய் இதோட சேர்த்து ஒரு சுற்றிட்டு நம்ம வச்சு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வழிக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு உண்மையிலேயே இந்த இஞ்சியும் கருவேப்பிலை மணம் வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லேசாக எண்ணெய், கடுகு, சீரகம் வெடிக்க விட்டு இதில் போட்டு வச்சுருவேன். ஸோ நம்ம எப்போ வேணுமோ இந்த சட்னி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜ் வச்சாலும் ரொம்ப நாள் நல்லா இருக்காது. ஸோ தேங்காய் இல்லாமல் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாருங்கள், இப்போ அதுக்கு வெடிக்க விட்டு கொட்ட போகிறேன். பட் ஒரு சொட்டு எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் தான் கடுகு இதுவும் பொரித்து எடுக்க போகிறேன். பாருங்கள், கடுகு வெடிக்கிறது. இப்போ கொஞ்சம் சீரகம் போடுறேன். இதை வந்து அதோடு சேர்த்துடுவேன் நான். ஜஸ்ட் அவ்வளோதான்.
நான் இந்த கடுகு இதையும் வெடிக்க விட்டேன் இல்லையா, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். ஹரே கிருஷ்ணா. இந்த சட்னி போட்டு பாருங்கள், நான் பண்ணது உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இது பண்ணாலும் நான் பகவானுக்கு பண்ணிட்டு தான் இது பண்ணுவேன். ஸோ பிரசாதமாக தான் அதை எடுத்துக்கணும். இது முடக்கத்தான் கீரை தோசை. ஸோ இந்த பொடியை எடுத்து நான் இந்த இதில் போட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடுறேன். பாருங்கள், சுவையான சட்னி பொடி ரெடி. நம்ம ட்ராவலுக்கு போகும்போது தரமாக நம்ம ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு இதை நம்ம எடுத்துன்னு போகலாம். தண்ணி போட்டு கலக்கினோடனே அது சட்னி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ முடக்கத்தான் கீரை தோசையை தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் நாங்கள். இது வந்து ட்ராவல் பெஸ்ட்டு. அப்புறம் இதில் இன்னொரு சஜஷன் என்னோடது, எள்ளு கூட வறுத்து இதில் நம்ம ஆட் பண்ணால் இன்னும் இது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல் பெஸ்ட் சட்னி ரெடி.